அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. நந்தின்றது காளை மாடு கிடையாது, நல் தீ தான் நந்தி அப்படின்னு காதில் கேட்டுது. சரி, அந்த எங்கே அந்த தீ நம்ம உடலில் இருக்கிற தீயா, எந்த தீ அது? ஒரு மனுஷனுடைய உடம்பில் 5 விதமான அக்கினி இருக்குது, 5 விதமான பஞ்சபூதங்கள் இருக்குது. அந்த 5 விதமான பஞ்சபூதங்களுக்கும் 5 விதமான தீகள் இருக்குது. ஒரு குழந்தை பிறந்த உடனே பசித்தீ உருவாகுது. பசித்தீ உருவாகணுன்னே அந்த பசிக்கு கத்துது, தாய் வந்து பால் கொடுக்குறான். இந்த பசி தீர்ந்த உடனே கோபத்தீ உருவாகுது. அந்த கோபத்தீயால் பல செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் காமத்தீ உருவாகுது. அதுக்கப்புறம் கல்யாணம் காசி அதெல்லாம் பண்ணிக்கிறோம். அப்புறமா யோகத்தீ உருவாகுது. அப்புறம் ஞானத்தீ. இது மாதிரி ஒரு மனிதனுடைய உடம்பில் 5 தீக்கள் இருக்குது. அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக உயருது. அந்த 5 தீயும் ஒரு மனிதன் அனுபவிக்கணும். அனுபவித்தால்தான் அவன் முழுமை பெறுவான். அந்த 3 தீயோடவே மனுஷனுடைய வாழ்க்கை முடியுதுங்க. அதனால் அவன் முழுமை பெற முடியல, அரை மனிதனாகவே சாகிறான். அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து சக்தியாக பிறந்தான். முட்டி மோதி அவன் பலம் கொண்டு வந்து பூமியில் விழுந்தான். அப்போ சக்தியாக பிறந்தான், ஜீவனாக வளர்றான். அவனுக்கு எந்து உந்து எங்கம்மா உங்கம்மாலாம் தெரியாதப்போ ஜீவனாக வளரலாம். அப்புறம் மனசு வந்தது, எந்து உந்து ஏன் வீடு உன் வீடு ஏன் சொத்து உன் சொத்துன்னு ஆயிட்டான். மனசு முடிஞ்ச உடனே பணமாக போகிறான். அப்போ சக்தியாக பிறந்தான், ஜீவனாக வளர்ந்தான், மனமாக வாழ்ந்தான், பணமாக போகிறான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது மாதிரி நந்தின்னா இந்த உடலுன்னு அர்த்தம். இந்த உடலுன்னு ஒன்று இல்லைன்னா இந்த அடையாளம் சிவன் கோயிலெல்லாம் நந்தி மேலே சிவபெருமான் ஏறிக்கின்னு வருவார் இல்லையா? ஆமாம், ரிஷபவாகனம். ரிஷபவாகனம். அப்போது அது அடையாளம் தான். அது நிஜம் நீ தான். இதுக்குள்ளே தான் சிவம் என்ற ஜீவன் இருக்குது. இது சுமந்துக்குன்னா நீ சுற்றின்னுக்கிற உலகம் ஃபுல்லாக. இந்த நந்தின்ற உடல் இல்லைன்னு சொன்னால் உள்ளே இருக்கிற சிவம் என்ற ஜீவன் இருக்காது. இல்லைன்னா நீ எங்கேயும் போய் தெரிய முடியாது. அதனால் நீ தான் சிவத்தை தூக்கின்னு சுற்றின்னுக்கிற உலகம் ஃபுல்லாக. ஆனால் உனக்கே தெரியாது சுற்றின்னுக்கிற. இதுதான் சாமியை நந்தி பற்றி சொல்கிறேன். கோயிலில் வந்து பிரகாரத்தில் ஒரு பெரிய நந்தி வச்சுருக்காங்க, உள்ளே வந்து ஒரு சின்ன நந்தி வச்சுருக்காங்க. சிவனுக்கு நேராக 2 நந்தி இருக்காங்க. சரி, இதுக்கு காரணம் என்ன சார்? காரணம் என்னன்னா, பெரிய நந்தியாக இருக்கிறது அடங்காதது இருக்கிற கடவுள்கிட்ட எதிர போனோன்னா அடங்கி போகிறேன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இப்போ உபதேசம் வாங்கிறதுக்கு முன்னே நான் தான் சுற்றிங்க. அந்த உபதேசம் வாங்கினோன்னா ஒரு பணிவாக வந்துட்டேன். இதுதான் அது அடையாளம். சாமி வந்து கோயிலில் வந்து உருவ வழிபாடுலாம் வந்து உருவம்லாம் நீங்கள் வந்து மனுஷனால் உருவாக்கப்பட்டது. அந்த உருவம் அதெல்லாம் மனுஷனுடைய கற்பனை அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, அந்த கற்பனையான பொருளுக்கு வந்து அர்ச்சனை, ஆராதனை, அபிஷேகம் இதெல்லாம் நம்ம ஒன்று அந்த காலத்துலேருந்து தொன்று தொட்டு செஞ்சுக்கின்னு வராங்க. ஆமாம். இந்த அபிஷேகம், ஆராதனை, அர்ச்சனைலாம் எதுக்கு சாமி? மனுஷன் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா அதெல்லாம் இல்லைன்னா காட்டு மிராண்டி மாதிரி வாழ்ந்துருப்பான். காட்டு மனுஷன் வாழ்றான்ல, அது மாதிரி வாழ்ந்துருப்பான். இதெல்லாம் பண்ணும்போது தான் மனிதனுக்கு ஒரு பக்குவம் வந்தது. ஓ, இது நம்மளோட உயர்ந்த பொருள், இதுக்கு இதெல்லாம் பண்ணணும், நம்ம பண்ணால் தான் அதுக்கு அடங்கி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக வாழ முடியும் அப்படின்ற அடையாளங்கள் மகான்கள் வச்சதெல்லாம். அதெல்லாம் இல்லைன்னா மிருகம் மாதிரியே வாழ்ந்துருப்போம். நம்மளும் மனுஷன்னு சொல்ல முடியாது நம்மளை. நம்ம ஒரு ஜீவன். இப்போ உலகத்தில் 84,000 கோடி ஜீவராசிகள் இருக்குது. நம்மளை விட பெருசு யானை, அதை கூட ஜீவன் தான் சொல்கிறோம். ஆனால் நம்மளை மட்டும் மனுஷன்னு சொல்கிறோம். ஏன்? எதுக்கு? நம்மளும் ஒரு ஜீவன் தானே. ஒத்துக்கோ. ஏன் ஒத்துக்கூடாது? அது ஒரு உயிரினா நம்ம ஒரு உயிரினம், அவ்வளோதான். நம்மளும் ஒரு ஜீவன் தானே. ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க?
போயா நான் மனுஷன் அப்படின்ற. எதை வச்சு சொல்கிறேன் நீ மனுஷன்ட்டு? ஆறாவது அறிவு. ஆறாவது அறிவு காட்டு பார்க்கலாம். அது என்னது? அது ஆறாவது அறிவு, ஏழாவது அறிவு, 9வது அறிவுலாம் சும்மா ஏமாத்தின்னு இருக்குதா? எவனுக்கு ஆறாவது அறிவு? மகானுக்கு ஆறாவது அறிவு, மனுஷனுக்கு எதாக ஆறாவது அறிவு? கடவுளுக்கு சமமானவன் ஆறாவது அறிவு உள்ளவன். உன் சொத்து வேற, என் சொத்து வேற, உன் பணம் வேற, என் பணம் வேற, உன் சொந்தம் வேற, என் சொந்தம் வேறன்றவனுக்கு ஆறாவது அறிவுக்குதா? 3 அறிவு தான். சக்தியாக பிறந்தான், ஜீவனாக வந்தான், மனமாக வாழ்ந்தான், போனமாக போகிறான், அவ்வளோதான். இவனுக்கு 3 அறிவு தான் மனுஷனுக்கு. 6 அறிவெல்லாம் அவனுக்கு கிடையாது. 6 அறிவு மகான் கடவுளுக்கு சமமான நம்பார், அவனுக்கு தான் 6 அறிவு. உனக்கு மனம் இருக்குது. 6 அறிவு உள்ளவனுக்கு மனம் கிடையாது. மனம் இருக்கிறதால உன் செயல்களை ஊடுவோனோ, சொந்தவனோ, புள்ளவனோ, பொண்டாட்டிக்கு சேர்க்கணும் அப்படின்னு சேர்த்து வச்சுன்னுக்கிறீங்க. இது மனசனுடைய சம்பந்தம். ஜீவனுக்கு அது கிடையாது. அதனால் அந்த ஜீவன்ற உன்னை மனுஷன்ற அவ்வளோதான் வித்தியாசம். வேறு அதுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீ ஒரு உயிரை அது சாப்பிட்டு அது வாழுது, நீ சாப்பிட்டு நீ வாழற, அவ்வளோதான். சொல்லுங்கள். உள்ள சாமிக்கு வந்து நைவேத்தியான்னு காட்டுறாங்க. எல்லாம் பண்ணுவாங்க, அவங்க தொழில் அது. என்ன சரிங்க? நான் பேங்க்லேருந்து ரிட்டையர் ஆகி. ரிட்டையர் ஆகி ஏன் போனீங்க பேங்க்குக்கு? தொழில். அதான் அவன் தொழில். பிராமணனுக்கு அது தொழில். அவனுக்கு போஜனம் ஒன்றும் இல்லை. அப்போ அவன் அதெல்லாம் பண்ணாதான் அது 4 பேர்கிட்ட வாங்கி அதை பண்ணி அவன் தான் ஒரு பொழப்பு நடத்தணுமே. நீ பேங்க்குக்கு போனால் 4 பேர் போடுற துட்டுலேருந்து கமிஷன் எடுத்து உனக்கு சம்பளம் ஒன்றுமே. இதான் சாமி தொழில் உலகத்தில். இதான் ஜீவராசிங்க பண்ணாததை நம்ம பண்ணிக்கணும். அப்போ எதுக்கு திரை போட்டுறாங்களே? எதுக்கு நைவேத்தியம் காட்டும் போது திரை? ஆமாம், நீ பார்க்கக்கூடாது, நான் மட்டும் பார்க்கணுன்ட்டு. நான் பார்த்த பிறகு தான் நீ பார்க்கணும் கடவுள்ன்றது. சாமி நம்ம வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்போம் ஐயா கிட்ட. ஆனால் ஆரம்பத்தில் அவர்கிட்ட போனோம்னா நெருப்பு மாதிரிப்பார். குடும்ப கதையை அங்கே கேட்கக்கூடாது. இதுக்காடா நீ பஸ் ஏறி இங்கே வந்த இவ்வளோ தூரம், பஸ்ஸு காசு தரேன் கிளம்பு முதலன்னுவார். அந்த மாதிரி சொல்லுவார். ஆன்மீகம் தேடலுக்குதா, ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, என்கிட்ட கேளு, நான் உனக்கு பதில் சொல்கிறேன். உன் வீட்டில் கஷ்டம், என் பொண்டாட்டி உதைக்கிறா, என் பிள்ளை சரியில்லைன்னு இங்கே வந்து கேட்டேன்னா இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு நான் இங்கே வரல, அது என் வேலையும் இல்லைன்னு அப்படி சொல்லுவார். இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் அவர் வேறு மாதிரி பேசுறது காரணமே இதுக்காக தான். மனுஷனுக்கு 1000 சொன்னாலும் அவன் கஷ்டத்துலேருந்து வெளியே வரவே முடியல. அதுக்கேற்ற மாதிரி இப்போ காலமும் இன்னும் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறவங்கள இன்னும் கஷ்டப்படுத்துது. அப்போது இவங்களை பேச வச்சாதான் அந்த கஷ்டத்தை ஐயா கிட்ட வந்து சொல்லிட்டோன்ற ஒரு நிம்மதி கிடைச்சதுன்னா, ஒரு பாரத்தை எங்கேயோ ஒரு இடத்துல இறக்கி வச்சிட்டோம்னா அவன் நிம்மதியாவது போட்டோம் அப்படின்னா அவங்க கதையெல்லாம் கேட்க ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டெல்லாம் கதையெல்லாம் காது மேலே அடிப்பார். அது உண்மைதான். ஃபஸ்ட்டெல்லாம் அவ்வளோ இருப்பார். வந்துட்டார் இவர், இதுக்குன்னு இப்போ வேட்டி சட்டெல்லாம் கட்டின்னு வந்துட்டேன், நீ இது மாதிரி எவ்வளோ தூரம் பொறுக்கின்னு இருந்தார், பொறுக்கின்னு வந்து தான் கேட்பார். இதே தான் வேலையை அவனுக்கு. கையில் ஒரு பேப்பர் எடுத்துக்கினே எங்கே இழிச்ச வாயம் கிடைப்பான்னு அங்கங்கே போய் நிற்ப பொழுது இங்கே வந்துட்டு அந்த மாதிரி இது அதுக்கான இடம்லாம் கிளம்பு முதல்ல அப்படின்னுவார். அந்த மாதிரி இருந்தவர் தான் நிலையை இறங்கி கீழே வந்தார். புரியுதுங்களா? அந்த நிலையை இறங்குனாலே ஒரு சிலருக்கு புரியல. அது வேறு வார்த்தைக்கு வார்த்தை. நான் ஒரு சராசரி மனுஷன் தான் சமாதியில் தன்னோட ஆன்மாவை தக்க வைக்கிறதுக்கு வழி தெரியும்னு சொல்லுவாரா? அவரோட வாய்மொழியாகவே அதை சொல்கிறாரு. இது அது கூட போய் எப்படி சொல்கிறாரு, இது ஒன்று தான் எனக்கு தெரியும், அது ஒன்று தான் இந்த உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது. புரியுதுங்களா? அந்த ஒன்று தான் தெரியும்னது காரணமே அதுதான். இன்றைக்கி எவ்வளோ பேர் உபதேசம் கொடுக்கலாம் சாமி. இங்கே கொடுக்குற உபதேசம் யாராலையும் கொடுக்கவே முடியாது, யாரும் கிடையாது. ஆதாரம் பாடம் எடுத்துப்போம், அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்னை, சகசாரம். கரெக்டாக சொல்கிற. ஆனால் நம்ம ஆதார பாடம்னு கொடுத்து அந்த இடம் எங்கேயுமே டச் ஆகலை. ஏன் அவருக்கு தெரியாது அந்த ஆதாரம்லாம்? அவர் நான் படிச்சிருக்க மாட்டாரா? இல்லை அவருக்கு தெரியாத விஷயமா? புரியுதுங்களா? அப்போ உலகமே ஒரு வழியில் போகுது. அவனுக்கு எவனோ சொல்லிட்டான், அவன் பண்ணின்னுக்கிறான். இறைவன் சொன்ன பாடம் இது. நீங்கள் நல்லா பாடம் பண்ணீங்கன்னா திருமூலன் சொன்னதை நீங்கள் அனுபவிப்பீங்க, பட்டினத்தார் சொன்னதை அனுபவிப்பீங்க. அப்போது சித்தனும் மகானும் அவன் என்ன சொன்னானோ அது என் வாழ்க்கையில் அனுபவிச்சேன்னா அதை பாடம் கொடுத்தவன் சித்தனாகவும் மகானாகவும் மட்டும்தான் இருக்க முடியும். சராசரி மனுஷனால அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கவே முடியாது. அந்த தகுதி யாருக்குமே இல்லை சாமி. கண்டிப்பாக பூரணமாலையில் வருது. இதை தான் சொல்ல வரேன். பூரணமாலை அடிப்படையே பாடம்தான். அப்போது அவரே 3 பாடம் தான் வாங்கினார். எப்படி 18 பாடம் ஆக்கினார் அப்படின்னா அவர் யார் கூட உறவாடி இருந்தார்? வேலைக்கு மாத கணக்காக லீவ் போட்டுருவார் சாமி.
ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒருத்தர் மாதம் ஃபுல்லாக லீவ் போட்டாங்க, மாதம் கணக்காக லீவ் போட்டான்னா ஆகும். குடும்பம் கண்டிப்பாக பிச்சை தான் எடுக்கணும். வேலை மேலே என்ன சொல்லுவாங்க, சேர்க்கவே மாட்டாங்க. இதெல்லாம் பப்ளிக்கில் சொல்லக்கூடாது. அப்போ சில விஷயம்லாம் பண்ணி திரும்ப ரீஜாயின் பண்ணுவார். ஏன் அவசியமா இதெல்லாம்? ஆனால் அவர் எதை தெரிஞ்சுக்கினாலும் அதோட ஆழம் என்னன்றது எனக்கு தெரியணும். அவர் எதையுமே நுனிப்புள்ள மேய்கிற மாதிரி மேய்ஞ்சதே கிடையாது வாழ்க்கையில். ஒரு பாக்ஸிங் கற்றுக்கணும்னா ஸ்டேஜ் ஏற வரைக்கும் கற்றுக்கணும்னு நினைப்பார். அவர் சொல்லி கொடுத்துருந்தவர் பாக்ஸிங்கே ப்ராக்டிஸர் சொல்லி கொடுத்துருந்தார். அவர் கம்பு சுற்றுவார். இவ்வளோத்தையும் பண்ணவர் ஏன் ஞானத்துக்கு வரணும்? இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு சாமி அந்த வழியில் போயிருக்கலாமே. அவர் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுது. அப்போ தான் தெரிஞ்சுது இதில் எதுவுமே ஒன்றுமே இல்லைடா, இதை தாண்டி வேற ஒன்று இருக்குது. அந்த வேற ஒன்று பிடிக்கிறேன், அந்த வேற ஒன்று பிடிச்சி அதோட ஆழத்தை பார்க்குறேன். அதில் எனக்கு சலிப்பு வந்தால் அதையும் விட்டுருவேன். ஆமாம் சாமி, ஒரு சார்ட்ஸ் போட்டு பாரு சாமி. ஒரு பனியனு ரோட்டில் வந்து எவன்டா அவன் குரல் கொடுத்தாருன்னா சண்டை போடுறோம்னா கம்பெனி ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு இருப்பாங்க சாமி. அங்கே அவ்வளோ கம்பீரமாக இருப்பார், ஆஜானுபாவாக இருப்பார். பேச்சே கிடையாது, முதல்ல அடி தான், அடிச்சுட்டு தான் நானே கேட்பார். அந்த மாதிரி கம்பீரமாக இருந்தவர் கடைசியில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இது எதுவுமே உண்மை இல்லைடா, எல்லாத்தையும் கடந்த ஒருத்தன் இருக்கிறான், அதுதான் உண்மைன்னு தெரிஞ்சதுனால இது வரைக்கும் கற்றுக்கின எல்லா விஷயத்தையும் தூக்கி விசிறா அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு முழு மூச்சாக இதில் இறங்கினதுனால தான் அந்த இறைவனே பாடம் கொடுத்தான். இது இறைவன் கொடுத்த பாடத்தை தான் இப்போ பண்ணினுக்கிறோம். இது யாரோ ஒருத்தர் கொடுத்த பாடம் இல்லை, இறைவன் வடிவமே நம்ம குருநாதர். அப்போ இறைவன் கிட்ட பாடம் வாங்கி இன்னைக்கு நமக்கெல்லாம் கொடுக்குறாரு. சரிங்களா?